ஒரு தாய்க்கு தன் மகளோட பாதுகாப்பு முக்கியமா, இல்லை என்றால் மாதம் இந்த அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் முக்கியமா, இப்போது கொடுத்திருக்கக்கூடிய 3000 + 2000 5000 முக்கியமா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதுல எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? நம்ம பாதுகாப்புக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அந்த 5000 ரூபாய் கொடுத்து அவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? ஒரு கையில கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் கொடுத்துட்டு இன்னொரு கையில 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது தாலி எடுக்கிற கதை தான் அது. கள்ளச்சாராயத்தையும் கஞ்சாவையும் கூட்டு தாலி இறக்கிறதுக்கு ரெடியா வச்சுட்டு தாலி எடுத்த பிறகு இந்த 5000 ரூபாய் அப்படின்னு சொன்னா இது எதுக்கு பிரயோஜனம்? இந்த 5000 ரூபாய் உரிமை தொகைன்ற பேர்ல நீங்க மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது, அல்ல மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்றது இதுதான் திராவிட மாடல் செய்யும் துரோகம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம், குறிப்பாக தமிழக பெண்களுக்கு செய்யும் துரோகம். இந்த விடிய திராவிட மாடல் அரசுல ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் ஒரு தடவை பேசுறாரு. அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, மகளிர் மாணவிகளுக்கு அதை என்ன சொல்றாருன்னா, உனக்கு 1000 ரூபாய், உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி நீங்க யாருக்கு வேணா பேசலாம். அதாவது பெண்களோட தரத்தை, பெண்களோட ஒழுக்கத்தை, பெண்களோட கண்ணியத்தை திமுக அரசு எந்த அளவுக்கு எடை போட்டு வைத்துள்ளது அப்படின்றது இதன் மூலமா தெரியுதா? பெண்களை இவ்வளவு மட்டமாக நினைத்து விட்டு இன்னைக்கு நாங்க 3 மாசத்து பணத்தை ஒன்னா கொடுக்குறோம், கோடைக்கு சிறப்பு தொகையா 2000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுன்றது ரொம்ப ஒரு பெண்களை இதைவிட கொச்சைப்படுத்த முடியாது, அவருடைய தன்மானத்தை இதைவிட விலை பேச முடியாது. அதாவது பெண்களின் தன்மானத்தை நீங்கள் 5000 ரூபாய்க்கு விலை பேசியுள்ளீர்கள். இதுதான் உண்மை. முதலமைச்சர் சொல்றாரு, உங்களுக்கு மொத்தமா உரிமை தொகை 3000ம் கோடை கவசம் 2000ம் கொடுத்துருக்கோம், அதை நீங்க பார்த்து செலவு பண்ணுங்க, நீங்க அதை சேமிச்சு வச்சுங்க. அதாவது அப்பாவாகாராம அவரு, அதனால இது அட்வைஸ் பண்றாரு. எந்த காலத்தில் இருக்கீங்க திரு முதலமைச்சர் அவர்களே? 5000 ரூபாய் வைத்துக்கொண்டு அதை நீங்க சேமிக்கணும் வேற சொல்றீங்களா? நீங்க மக்கள் எதை சேமிப்பாங்க? கண்ணீரையா அல்லது பயத்தையா? உங்க ஆட்சியில் 2 தான் சேமிக்க முடியும், வேற எதுவும் சேமிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை.